மத்தியா, மத்தியா தேவனுடைய ஈவு. 12வது இடம் காலியா இருக்கு. அந்த காலியான இடத்தை நிரப்பணும். திடீர்னு எழும்பி பிரகாசித்தவன் சரிங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவுக்கு அந்த ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னால 70 பேர்ல. அப்ப இந்த மத்தியா பேர் விட்டப்பட்டு மத்தியுடைய உள்ள அடிச்சிருக்கும். ஐயோ நான் இந்த 12 பேர்ல நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. லூக்கா 6ல் 12-13 வசனங்கள்ல இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விழுந்த பொழுது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து, அந்த சீசர்களுக்குள்ள இருந்தவன் தான் இந்த மத்தியா. அப்பொழுது அவன் தெரிந்தெடுக்கப்படவில்லை. அந்த 3.5 வருடங்களுக்கு முன்பாக அவன் தெரிந்தெடுக்கப்படவில்லை. 3 வருடம் கழித்து இழந்ததை பெற்றுக்கொள்வது போல பாருங்க, மாற்று அப்போஸ்தலனாக வந்தவன் இந்த மத்தியா. 4 சுவிசேஷத்திலும் மத்தியாவோட பேர் இல்லை. 4 சுவிசேஷத்திலும் மத்தியாவோட பேர் இல்லை. யாருக்கு சீட்டு போட்டாங்க? அந்த 70 சீசர்களுள்ள யோசேப்பு என அழைக்கப்பட்ட பர்சபா, யோசேப்பு என அழைக்கப்பட்ட பர்சபா, அப்புறம் மத்தியா. இந்த 2 பேருக்கு சீட்டு போடும் பொழுது எப்படி சீட்டு போடுவாங்கன்னா, கல்லில் சீட்டு அப்படின்னு சொல்லும்போது 2 விதமாக சொல்கிறாங்க. சீட்டு போடுவாங்க. இல்லாட்டினா கற்களில் 2 பேரோட பேர் எழுதி கல்லை குலுக்கும் பொழுது, அந்த பாத்திரத்தை குலுக்கும் பொழுது எந்த கல் பாத்திரத்தை விட்டு வெளியில் வருதோ அந்த கல்லில் என்ன பேர் இருக்குது? மத்தியா. அப்போ மத்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு கல் போட்டு தெரிந்தெடுத்தார்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் சீட்டு போட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவன் இந்த மத்தியா. இயேசுவோட 70 சீசர்களுள்ள இருந்தவன் இந்த மத்தியா. உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தவன் இந்த மத்தியா. இயேசு கிறிஸ்துவின் ஆரம்ப ஊழியத்திலிருந்தே இயேசுவை பின்பற்றிய நபர். இயேசு கிறிஸ்துவின் ஆரம்ப, திடீர்னு வந்துடல மத்தியா சரிங்களா. திடீர்னு உயர்வு அப்படிலாம் மந்திரத்தெல்லாம் மாங்காய் காய்க்காது. ஆரம்பத்திலிருந்தே இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கணும். அந்த அறிவித்து கொண்டே இருந்தவர் தான் இந்த மத்தியா. இவர் மத்தியாவை பற்றி வேறு யாருமே இல்லை. ஒரு வகையில் ஆவிக்குரியல நாமே அந்த மத்தியா. நாம் முதல்ல தெரிந்திருக்கப்படாமல் இருக்கலாம். நான் கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் தெரிந்திருக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ஊழியத்தை கவனமாக செய்யணும். இவர் பாலஸ்தீனா, சிரியா, அர்மேனியா நாட்டில் ஊழியம் செய்தவர் சரிங்களா. 120 பேர் இருக்கும் பொழுது 120 பேர் மத்தியில 2 பேருக்கு சீட்டு போட்டாங்க. இந்த 2 பேருக்கு சீட்டு போட்டதுல மத்தியாவுடைய பேர் வந்ததை பார்க்கலாம். அந்த பேதுருவுடைய சகோதரன் அந்திரேயா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகம் மத்தியாமணி. இதில் இந்த மத்தியாமணியோடைய ஊழியங்கள் பற்றி எழுதி இருக்கிறதாக குறிப்புகள் இருக்குது. நான் அதை இன்னும் படிக்கல சரிங்களா. மத்தியாமணி ஒரு நூல் இருக்குது. அந்த எழுதின குறிப்பில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, காட்டுவாசிகளுக்கு மத்தியிலே ஊழியம் செய்தவர். பார்த்தீங்களா, காட்டுவாசிகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்யும்போது அவர்களால் கண்கள் பறிக்கப்பட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்க, கண்ணை பறிச்சுட்டாங்க. மறிக்க போகிற நேரத்தில் இயேசுவின் மூலம் தரிசனம் பெற்ற அந்திரேயா இவரை போய் மீட்டு கொண்டு வந்தார். பிறகு இவருடைய அந்த சுவிசேஷ தாகம் இன்னும் இருப்பதனால இவரை என்ன பண்ணாங்க, கிபி 64 சிலுவையிலே கொண்டார்கள். தலையை வெட்டி போட்டார்கள். 80 வயசுல கண்கள் பிடுங்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், பிறகு தலையும் வெட்டப்பட்டது. கடைசியாக பவுலை பார்த்து முடிக்கலாம். மத்தியாவுக்கு பதில யார் வந்திருக்கணும் அப்படின்னா பவுல் வந்திருக்கணும்னு சொல்றாங்க.